ஹே எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஜோயா சிவானி உங்க ரெண்டு பேரையும் அவுட் பண்ண போறேன். நான் தான் இன்னைக்கு வின் பண்ண போறேன். வேணா பாருங்களேன், எப்படியாவது உங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க போறேன். இங்க இருக்கீங்களா? எங்க இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? பிடிக்க போறேன், பிடிக்க போறேன். ஓ அதையும் பாத்துடலாமா? யார் வின் பண்றானே? நான் தான் வின் பண்ண போறேன். முடிஞ்சா நீ புடிச்சு பாரு. ஏய் இங்க தான் இருக்க. வா வா புடி புடி. எப்படி நான் உன்னை விட ஸ்பீடா ஓடிடுவேனே. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க ஜோயா சிவானி? இன்னைக்கு நான் உங்களை பிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அவுட் பண்ண போறேன். நான் பிடிச்சிருவேன்னு பயந்து தானே எங்கேயோ போய் ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் விட மாட்டேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்களை அவுட் பண்ண போறேன். இரு வரேன். கண்ணா பூச்சி ரே ரே கண்டு பிடி யாரே. அங்க இருக்கிறது யாரு, இங்க இருக்கிறது யாரு? பிடிக்க போறேன். பிடிச்சிட்டேன். அடி பாவி சாரா, பிடிக்கிறேன் சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டியே. ஹே, என்ன எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க? நம்ம ஊர்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி அசால்ட்டா உட்காந்து கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா என்ன? நம்ம ஊருக்கு வெளியே ஒரு காடு இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்குல்ல, அந்த பக்கமா போற யாருமே திரும்பியே வர்றது இல்லையாமா. அவங்க எங்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஒரே மர்மமா இருக்கு. அதனாலதான் ஊருக்குள்ள யாருமே அந்த காட்டு பக்கமே போறது இல்ல. ஆமா மணி, நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த குகை பக்கம் விறகு வெட்ட போறவங்க யாருமே திரும்பி வர்றது இல்லையாமாடா. ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு சரியா தெரியலடா. ஹே பசங்களா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வரேன். யாரும் அந்த காட்டு பக்கம் போயிடவே கூடாது. புரிஞ்சதில்ல நான் சொன்னது? இங்கேயே தான் விளையாண்டுருக்கணும். அதுவும் பத்திரமா விளையாடுங்க. யாராவது தெரியாதவங்க சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அதை வாங்கி சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டு பக்கம் போகிறவங்க யாருமே திரும்பி வரலன்னு பெரிய பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். மம்மிக்குள்ளே வேலை இருக்குது, நான் போகிறேன். நீங்கள் எல்லாருமே இங்கேயே விளையாடுங்க. நான் உங்களை கண்காணிச்சிட்டே இருப்பேன். சிவானி, மணி, சோயா, மம்மி சொல்றத கேட்டீங்களா? அவங்க பேய் பிசாசு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா போனவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னு தெரியலையே. அதனால பயமா இருக்கு. நம்ம இங்கே இருந்துருவோம். அதான் நல்லது. அதெல்லாம் ஒன்னும் இல்ல சாரா. யாராவது சும்மா பொருளையை கிளப்பிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நான் கூட சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன். மம்மி வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம நீங்க வேற ரொம்ப பயப்படுறீங்க. ஏய் மணி, நான் ரொம்ப தைரியமா தான் இருக்கேன். எனக்குலாம் எந்த பயமும் கிடையாது. வாடா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அங்க எதுவுமே இருக்காதா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். இந்த மக்கள் தான் ஏதாவது பொருளை கிளப்பிட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தாதான் நமக்கும் தெரியும் என்னன்னு. ஹே சோயா, உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? மம்மி இப்பதானே சொல்லிட்டு போனாங்க. மம்மிக்கு தெரிஞ்ச உனக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அங்கெல்லாம் போக கூடாது, அது ரொம்ப மோசமான இடம்னு இப்பதானே சொன்னாங்க. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அடம் பிடிக்காத சோயா. ஹே சாரா, நீ இவ்ளோ பயப்படுற அளவுக்குலாம் அங்க ஒண்ணுமே இருக்காது. இந்த காலத்துல பேய் பிசாஸ் எல்லாம் நம்பிட்டா இருக்க. எந்த காலத்துல இருக்க நீ? சரிவா, ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வந்துருவோம். வேண்டாம் மணி, அங்க போக வேண்டாம். ஏன் சொல்றேன்னா அது ரொம்ப அன்சேஃபான பிளேஸ்ன்னு எல்லாருமே சொல்றாங்க. தெரியுதா? நம்ம சின்ன பசங்க, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா கூட என்ன பண்றதுன்னு தெரியாது. வேண்டாம்டா. நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருங்க. நான் போய் அந்த காடுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க யாருமே வர வேண்டாம். நானே போய் தனியா போய் தைரியமா போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்ப்பா. ஹே சோயா, சொன்னா கேட்கவே மாட்டியா? அங்க தனியா போக கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்றதுடி? எல்லாரும் சேர்ந்தாவது போலாம். இருடி, நாங்களும் வரோம். தனியா போய் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்காத சோயா. ஐயோ, இவங்க வேற என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. சரி, பின்னாடியே நாமளும் போவோம். அப்பாடா, ஒரு வழியா நடந்து காட்டுக்குள்ள வந்தாச்சு. ஓ, இதுதான் அந்த குகையா? செமையா பிரம்மாண்டமா இருக்கே. இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள ஒரே ஒரு குகை தனியா இருக்கு. பார்க்க பயமாதான்ப்பா இருக்கு. ரொம்ப பழமையான குகைன்னு நினைக்கிறேன். அதை சுத்தி ஃபுல்லா கொடிகள்லாம் படர்ந்திருக்கு. பார்க்க அருமையா இருக்கு. இத பார்க்க இந்த பசங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. சரி நம்மளாவது பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இங்க எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. சோயா, சொன்ன பேச்சு கேட்காமலே ஓடி வந்துட்டியா? அதை விட இந்த குகைய பாரு சாரா, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. உள்ள எவ்வளவு இருட்டா இருக்குன்னு பாத்தியா? என்ன இருக்குன்னு தெரியவே மாட்டேங்குது. இதனாலதான் பேய் பிசாசு இருக்குன்னு சும்மா பொருளை கிளப்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மிருகங்கள் ஏதாவது கூட இருக்கலாம். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு ஓடிடலாம். ஏன் எல்லாரும் என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க? உங்களை கண்டுபிடிச்சு வரக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. வர வழியில காட்டுக்குள்ள ஒரே சத்தம். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சுல, நீங்க அந்த சத்தத்தை கவனிச்சீங்களா? ஆமாப்பா, எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ அதனால சீக்கிரமா நம்ம வந்த வழியிலே போயிடுறது தான் நமக்கும் நல்லது. ஜோயா, சீக்கிரமா வா, கிளம்பிடுவோம் இங்க இருந்து.
ஆமா ஜோயா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். இந்த குகைக்குள்ள இருந்து ஏதோ வினோதமான சத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல. வா போயிருவோம். என்ன மணி நீயும் இப்படி பயந்துட்டு இருக்க? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு குகைக்குள்ள போய் பார்க்கலனா என்ன மணி அர்த்தம்? சரி வா, ஒரு முறையாவது குகைக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துறேன். நீங்க வரலனா பரவாயில்லை, நானாவது போய் பார்த்துட்டு வரேன். என்ன குகைக்குள்ள போறியா? என்ன ஜோயா நீ பேசிட்டு இருக்க? அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. ஒரு மாதிரி சத்தம் எல்லாம் வருது. அதுக்குள்ள போறேன்னு சொல்ற. உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? வா, இருட்டுற மாதிரி இருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். இல்லனா அம்மா தேடிட்டு இருப்பாங்க. சொன்னா கேளு, இல்லனா நானே உன்னை அடிச்சிருவேன். ஆமா ஜோயா, வா சீக்கிரமா கிளம்பிடுவோம். அந்த குகைக்குள்ள பாத்தியா எவ்வளோ இருட்டா இருக்குன்னு? இதுக்குள்ள நீ போனேன்னா எங்க போறேனே எங்களுக்கு கூட தெரியாது. உனக்கு என்ன ஆச்சுன்னு நாங்கெல்லாம் பயந்துட்டு இருப்போம். ப்ளீஸ் ஜோயா, வீட்டுக்கு போயிடலாம். அதுக்குள்ள போக வேண்டாம். எல்லாரும் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நான் முன்னாடியாவது போய் உள்ள நறுக்கு எட்டி பார்த்து வரேன். ஐயோ, கல்ல தடுக்கிச்சு அம்மா. பாத்தியா ஜோயா, இதுக்குதான் சொன்னா கேக்குறியா? சீக்கிரமா எழுந்துரு. ஏதாவது அடிபட்டுருச்சா உனக்கு? ஜோயா இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் கையை கொடுக்குறேன், அப்படியே எழுந்து வந்துரு. இதுக்குதான் சொன்னா நீ கேக்குறியா ஜோயா? இரு நான் தூக்குறேன். என்ன உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கு? ஜோயா எங்க போற? ஜோயா சீக்கிரம் வெளியே வா. ஜோயா உன்னை என்ன எடுத்துட்டு போகுது? அச்சோ, இதுக்கு தாண்டி முன்னாடியே சொன்னேன், கேட்டியா? எதிரி உன்னை எடுத்துட்டு போச்சு. ஜோயா, நாங்க கூப்பிடுறது கேக்குதா? நாங்க நிக்கிறது தெரியுதா? இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரே இருட்டா இருக்கு. ஜோயா, ஏதாவது பண்ணடி, வெளியே வாடி. இதுக்கு தான் நான் முன்னாடியே இங்கே வர வேண்டான்னு சொன்னேன். யாருமே கேட்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? இதுக்குள்ளே எங்கே இருக்கான்னு தெரியலையே. எப்படியாவது நம்ம ஜோயாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணும். ஜோயா, நாங்க பேசுறது கேக்குதா உனக்கு? ஒண்ணுமே தெரியல. உள்ள ஒரே இருட்டா இருக்கு. பேய் இருக்கோ பிசாசு இருக்குன்னு சொன்னாங்களே. இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. பயமா இருக்கு. எப்படியாவது ஜோயாவை காப்பாத்தி நம்ம கூட்டிட்டு போயிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 வீடியோல ஜோயாவை எப்படி காப்பாத்தணுங்கிறதும் ஜோயாவை எது குகைக்குள்ள இழுத்துட்டு போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோல ஜோயாவை காப்பாத்துறத உங்களால பார்க்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.